ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது வந்து ஒரு ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கின ஒரு பொருள். அது என்னென்னா ட்ரைபேடும் மைக்கும் தான் நம்ம சேனலுக்கு. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் அந்த பாக்ஸு. பேக்கிங்லாம் ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்குது. எந்த டேமேஜும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். வாங்க அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு நைஃப் எடுத்திருக்கேன். நைஃப் எடுத்து இப்போ ஓப்பன் பண்ணுறேன். நைஃபை யூஸ் பண்ணி பேக்கிங்கை பிரிக்கும்போது கொஞ்சம் சேஃபாக ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம மைக்கும் ட்ரைபேடும் சேர்ந்து தான் ஆர்டர் போட்டோம். இப்போ அது ட்ரைபேட் பாக்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அது ட்ரைபேட் பாக்ஸ் தான். அதுக்கு மேலே இப்போ அதோட ட்ரைபேடோட படம் போட்டிருக்கு. இந்த சைடு பார்த்திங்கன்னா அதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. த்ரீ வே பேன் ஹெட், 4 செக்ஷன் லெக்கு, குவிக் லெவலர் கிளாக்கு, ரப்பர் லெக் டிப்பு. இது வந்து அலுமினியம் லெக்ஸ் தான். அடுத்து மைக் இருக்கான்னு அந்த பாக்ஸில் பார்க்கலாம். மைக் இருக்குது. அந்த மைக்கோட நேம் பார்த்தீங்கன்னா லேவலியர் மைக்ரோஃபோன். இது வந்து 3.5 mm ஜாக்கு. இதுவும் ஓரளவுக்கு நீட்டாக பேக் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இதோட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா பின்னாடி கொடுத்துருக்காங்க. கான்ஃபிகரேஷன் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரைபேடோட அனதர் சைட் பார்த்தீங்கன்னா அதோட ஹைட்டோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் டேமேஜ்டாக தான் இருக்குது. உள்ளார எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலர் பேக்கில் தான் அதை கொடுத்துருக்காங்க. எதுவும் டேமேஜ் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ உள்ளேருந்து எடுக்கலாம். அதை உள்ளேருந்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா எந்த டேமேஜ்டும் தான் இல்லைன்னு நினைக்கிறேன். ட்ரைபேட் பாக்ஸ்லேயே மொபைல் ஹோல்டர் வந்து தனியாக தான் இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம இப்போ செட் பண்ண போகிறோம். கீழே வந்து ஒரு ஸ்க்ரூ டைப் மாதிரி இருக்கும். அதை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் மேலே மொபைல் ஹோல்டரை வச்சு நல்லா டைட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு டைட் வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா டைட் வச்சுக்கோங்க. இந்த 3 லெக்ஸையும் ஓப்பன் பண்ணி நீங்கள் லாக்கை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து ஸ்டாண்ட் வந்து ஸ்டடியாக இருக்கும். அப்போ தான் நம்ம வீடியோ எடுக்கும் போதும் கரெக்டாக இருக்கும். இல்லைனா ஸ்டாண்டு கீழே விழுந்துடும். இந்த நாபை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு லெவலர் யூஸ் பண்ணி இந்த மொபைல் ஹெட்டை வந்து நம்ம 360 டிகிரிக்கு வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் ரொட்டேட் பண்ணி காட்டுற மாதிரி நீங்கள் எந்த டைரக்ஷனுக்கு வேணுமோ அந்த டைரக்ஷனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த க்ரீன் கலர் எது கொடுத்துருக்காங்கன்னா நம்ம கரெக்டான லெவலில் செட் பண்ணிக்கிறோமாங்கிறத பார்த்துக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் இருக்க நாபை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம டாப் அண்ட் சைடு ஆங்கிள் கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த லெவலர் யூஸ் பண்ணி நீங்கள் அப் அண்ட் டவுன் கூட நீங்கள் மொபைலை ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ மொபைல் ஸ்டாண்டில் வந்து நான் மொபைலை செட் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம மொபைலை செட் பண்ணும்போது கொஞ்சம் சாய்வாக வச்சு நம்ம செட் பண்ணணும். இப்போ செட் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி லெவலர் யூஸ் பண்ணி நமக்கு எந்த பொசிஷனில் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். டாப், லெஃப்ட்டு, ரைட்டு அது மாதிரி எந்த டேரெக்ஷனில் வேணுமோ அந்த மாதிரி நம்ம செட் பண்ணி நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். இந்த ஸ்க்ரூவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டாண்டோட ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எந்த லெவலுக்கு வேணுமோ அந்த லெவலுக்கு வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு லெவல் ஆஃப் ஹைட்டு. இந்த 3 லெக்ஸ்லேயும் வந்து 3 லாக்ஸ் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்ம 3 விதமான ஹைட் வந்து செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ஹைட் வந்து நம்ம செட் பண்ணி காட்டுறேன். இந்த லாக்கை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு திருப்பி லாக் பண்ணிங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ஹைட்டு. இதுதான் நீங்கள் பார்க்குறது தான் ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ஹைட்டு. இப்போ செகண்ட் லெவல் ஹைட்டை செட் பண்ணுறதுக்காக நான் செகண்ட் லாக்கை ரிலீஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட் லெக்கில். அடுத்து 2வது லெக்கில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டேன், லாக் பண்ணிட்டேன். அடுத்து 3rd சைடு வந்து லாக்கில் ரிலீஸ் பண்ணிட்டு திருப்பி லாக் பண்ணிட்டேன். இப்போ ஒரே ஹைட்டை மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் வந்து ஸ்டாண்ட் வந்து ஸ்டடியாக இருக்கும். இதுதான் செகண்ட் லெவல் ஹைட்டு. அடுத்தது தேர்ட் லெவலுக்கு திருப்பி தேர்டு லாக்கை ரிலீஸ் பண்ணிட்டு லாக் பண்ணிட்டேன். அடுத்தது செகண்ட் லெக்கில் தேர்ட் லாக்கை ஓப்பன் பண்ணி திருப்பி லாக் பண்ணிட்டேன். நீங்கள் லாக்கை கரெக்டாக அதில் இது பண்ணலனாலும் ஸ்டாண்ட் வந்து ஸ்டடியாக இருக்காது. அதனால் கரெக்டாக லாக் இது பண்ணுங்கள். இதுதான் தேர்ட் லெவல் ஹைட்டு. மொபைல் வச்சு நாங்கள் இப்போ மொபைல் ஸ்டாண்டில் காட்டியிருக்கோம். இதுதான் ஃபுல் ஹைட்டு. இதுதான் மைக்கோட பாக்ஸு. இதை தான் இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஒயின் கார்ட், கனெக்டர், மெட்டல் கிளிப்னு. அது உள்ளார எப்படி இருக்குன்னு தெரில. நம்ம உள்ளார ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இதுக்குள்ளே வந்து ஒரு கவருக்குள்ளே போட்டு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கவரை இழுக்க முடியல. இப்போ எடுக்கிறேன். அந்த கவருக்குள்ளே வந்து மைக் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சைடு கனெக்டரும் இன்னொரு சைடு மைக்கும் இருக்குது. மைக்கோடு சேர்ந்து கிளிப்பும் இருக்கும். நம்ம எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து கிளிப்பு யூஸ் பண்ணி செட் பண்ணி நம்ம பேசிக்கலாம். இந்த மைக்கும் ட்ரைபேடும் சேர்த்து 430 ருபீஸ்க்கு நாங்கள் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கினோம். இது ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸ் தான். ட்ரைபேட் தனியாகவும் மைக் தனியாகவும் போடும்போது ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. பட் இது ரெண்டும் சேர்த்து பார்க்கும்போது இது ரீசனபிள் ப்ரைஸ் தான். இதோட லிங்க்கை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.